எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு மச்சான். டேய், நான் தான் சொல்றேன்லடா, நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? ச்சே, போங்கடா. ஏய், பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. ஆனா என் பிருந்தாவை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. ஏய், இரு, நான் உன்னை கூப்பிடுறேன். வாங்க மச்சான். மச்சான் இந்தாங்க பால். ஏய், நீங்க என்ன பண்ற? மரியாதையா வெளில போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நடந்த பிரச்சனையை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வீட்டுல ஒட்டிக்கலான்னு மட்டும் மவளை கனவுல கூட நினைக்காத. அது இங்க நடக்கவே நடக்காது. பொடி. என்ன அது? சம்பந்தம் இல்லையா? அப்ப இந்த தாலிக்கும் உங்களுக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லையா? இந்த தாலியை நீங்க தானே கட்டினீங்க. இங்க பாருங்க மச்சான், இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ரூம்ல இந்த வீட்ல உங்க கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கார்த்தி, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? வா பிருந்தா. என்ன பாக்குற? இவதான் என் பொண்டாட்டி. இவதான் இந்த ரூம்ல இருப்பா. அப்ப நான் எங்கிட்டு போறது? அதான் சொன்னல, வெளில போன்னு. போ. நீங்க வான்னா வரதுக்கும் போன்னா போறதுக்கும் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நான் இந்த வீட்டோட மருமக. நான் இங்கத்தான் இருப்பேன். ஏய், இது ஏன் ரூம். இந்த ரூம்ல இருக்கிற அருகதை உனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட இல்ல. மரியாதையா நீ வெளில போனா உனக்கு நல்லது. பிருந்தா, போய் உட்காரு. ஏங்க இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இல்ல, நான் போறேன். பிருந்தா, நீ எங்கேயும் போக கூடாது. இதுதான் ஒரு ரூம். போ. இவ்வளவு மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளுங்களெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோயே, கொஞ்சம் கூட அடங்க மாட்டா. ஓ, உட்காரு. என்னது? உட்காருன்னு சொல்றேன்ல. என்ன பண்றிய மச்சான்? உட்காரு. மச்சான் என்ன பண்றிய? ஏய், சும்மா கத்தாத. இப்ப நீ போக போறியா இல்லையா? இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா நீ இருக்கிறது இந்த ரூமுக்கு தாண்டி அசிங்கம். சி, கிளம்பு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ விடு.